வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐபோன் யூசர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். எனக்கு முன்னாடி தெரியாம இருந்தது, நான் அதனால இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஸ்கிரீன்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த செட்டிங்ஸ்ல போய் முதல்ல கண்ட்ரோல் சென்டர் இருக்கு பாருங்க, அந்த கண்ட்ரோல் சென்டரை பிரஸ் பண்ணி உள்ள போனோம்னா அதுல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி யூடியூப் மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனா இதெல்லாம் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சப்ப அதுலயே கீழே கமெண்ட்ஸ் படிச்சு பார்த்தேன். ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு இல்ல அப்படின்னா நோ வரிஸ், நீங்க கண்ட்ரோல் சென்டருக்கு போய் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஹோம் பட்டன் போயிட்டு வெளியாகிட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த ரெட் கலர்ல உங்களுக்கு தெரியும். மேல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு பாருங்க, அந்த பிளஸ் பட்டனை பிரஸ் பண்ணணும். அந்த பிளஸ் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதுல இந்த பிளஸ் ஆட் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த ஆட் கண்ட்ரோல்குள்ள போயிட்டு அங்க நீங்க டைப் பண்ணலாம். தெரியலன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அப்படின்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்துருச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோ முன்னாடி ஆட் ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் பேனல்ல முன்னாடியே ஆட் ஆயிடுச்சு. நீங்க இதை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்றவங்களுக்கு, அதாவது ஒருவேளை நீங்க வீடியோ எடிட் பண்றீங்க, வேற ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது பயனுள்ளதா இருக்கும். ஆப்பிள் யூசர்ஸ் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொலி நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.